Hello guys, welcome to Ticket Talkies. இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது சீ ஃபுட் க்ளீனிங். ஒரு மீனை எந்த அளவுக்கு பக்காவா நீட்டா என்னலாம் ரிமூவ் பண்ணனும், என்னலாம் வந்துட்டு இருக்கணும் and எப்படி க்ளீன் பண்ணனும் கரெக்ட்டா அப்படின்றது இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ நீங்க பார்க்க போற மீன் பாத்தீங்கன்னா ஐலா, தூனா, அதுக்கு அப்புறம் நண்டு. தூனானா சூரா அல்டிமேட்டா இருக்கும் இந்த மீனோட டேஸ்ட். அது மட்டும் இல்லங்க திருவனந்தபுரம் ஸ்டைல்ல மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்து நிறைய இன்கிரிடியன்ஸ் போட்டு செஞ்சா கூட நமக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. கம்மி இன்கிரிடியன்ஸ்ல ஈஸி வேல பட் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிள். யார் வேணாலும் இந்த மீன் குழம்பை வந்துட்டு வைக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிராம் அதிகமா 180 எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? 50 ரூபாய். அது தெரியும். 180 கிராம் 50 ரூபாய். 100 கிராம் 25 ரூபாய். வேற கவர் எடுத்துக்கலாம். அப்ப நீங்க நண்டு எவ்வளவு இத வாங்குவீங்க? பொதுவாக நண்டு அமாவாசையில் வாங்கினீங்கன்னா அதில் நிறைய சதை இருக்கும் மற்ற டேஸை விட. ஸோ அமாவாசையாக பார்த்து வாங்குங்க. ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் அன்றைக்கி. இல்ல ஒண்ணேவா கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே தெரியுதுரே இது 200 200 என்ன வேஸ்டேஜ் இல்ல சரி வந்து புரியுதுங்களா? இந்த ஃப்ரெஷ் மீனா உயிர் இருக்கா? 200 ரூபாய் 200 டைட் ஃபிஷ் இது சில்வர் பார்த்தா 1 கிலோ ஓகேவா? இப்போ நாங்கள் ஃபிஷ் வாங்க அந்த பிளேஸ் வந்துட்டு மேடவாக்கமில் இருக்கிற மீன் மார்க்கெட்டு. ரீசெண்ட் டேஸில் தான் எங்களுக்கு இது இங்கே இருக்குன்னே தெரிஞ்சிச்சு. அப்போத்துலேருந்து மீன் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி மீன் வாங்குறது எங்களுக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஒன்று வந்துட்டு ஒரு நல்ல மீன் நமக்கு கிடைக்கணும், பழைய மீன் கிடைக்கக்கூடாது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த க்ளீனிங் பண்ணுற ஒரு விஷயம், இந்த 2 விஷயத்தினாலே மீன் வாங்காமலே இருந்தோம். பட் எப்போ இந்த மீன் மார்க்கெட்டை பார்த்தோமோ அப்போத்துலேருந்து கொஞ்சம் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் ஆண்டி இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் நல்லா க்ளீனிங் அண்ட் வந்துட்டு நல்லா குக் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றதுனாலேயே வந்துட்டு இப்போ நிறைய மீன் வாங்கியிருந்தோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் மீன் வாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று மீன் வாங்குற இடத்துல க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லைனா மினிமம் 10 rupees தான் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா வெரைட்டியாக சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் 10 இருந்து 40 வரைக்கும்லாம் இருக்குது. குட்டி குட்டி மீனுக்கெலாம் அதிகமாகவும் பெரிய மீனுக்கெலாம் சின்னதாகவும் இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே டோக்கிக்கான சில ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆண்டி க்ளீன் பண்ணுறது ஐலா மீன். இதில் வந்துட்டு எக்ஸ் இருந்துச்சு. அதை வந்துட்டு சில பேர் சாப்பிடுவாங்களாம், சில பேர் வந்துட்டு சாப்பிட மாட்டாங்களாம். நாங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் க்ளீனிங் ப்ராசஸை நான் சொல்கிறத விட நீங்கள் டைரெக்டாக அப்படியே வீடியோலேயே பார்த்துக்கலாம். என்னோட நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் வந்துட்டு கண்ணை எடுத்துருவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு கண்ணோட மீன் சாப்பிடுவாங்க. அண்ட் பிளாக் கலரில், க்ரீன் கலரில், திக் க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும். முக்கியமாக அதுதான் நம்ம ரிமூவ் பண்ணோம், இல்லைனா அந்த கசப்பு வந்துட்டு வந்துடும். ஐலா ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். நாங்கள் மீன் க்ளீன் பண்ணும்போது இந்த ஐலா மீனில் ஒரு குட்டி மீன் மாட்டி இருந்துச்சு. மேபி இது சாப்பிடும்போது டக்குன்னு இந்த ஐலா மீன் வலையில் மாட்டிடுச்சு போல். அதனால் அதை அப்படியே செத்த உடனே இந்த மீனும் வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு ஸ்டக் ஆகிட்டு நிற்குது. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம நான்வெஜ்ஜே சாப்பிட வேணாண்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துடும். இப்போல்லாம் என்னன்னு தெரியல, அடிக்கடி வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட வேண்டாம், வெஜிடேரியனாக மாறிடலான்ற ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது சூரா மீன். இதனோட டேஸ்ட்டு தான் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மீனே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முள்ளெல்லாம் அதிகமாகவே கிடையாது, ஒரே ஒரு முள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இந்த மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. மிஸ் பண்ணாதீங்க இந்த மீன் குழம்பு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த மீனை வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் திருவனந்தபுரம் ஸ்டைலில். மீனை க்ளீன் பண்ணுறதை விட இந்த நண்டு க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்குது. எனக்கு நண்டு வந்துட்டு என்னன்னு தெரியல, கொஞ்சம் அடிக்கடி வந்துட்டு பிடிக்கும். நண்டு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நண்டு மசாலாவோட டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் நண்டு க்ளீன் பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் தெரியுது இவ்வளோ சிம்பிள் இந்த நண்டு க்ளீன்
மேலே இருக்கிற ஓடில் ஒரு லேயர் மாதிரி இருக்குது, அதை பிடிச்சி அப்படியே எடுத்துட்டோன்னா அந்த ஓடு கம்ப்ளீட்டாக வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிறது இது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக அந்த பேப்பர் மாதிரி தாங்க இருக்குது. நான் சதை இருக்குன்னு நினச்சேன், பட் சதை கிடையாது, அப்படியே பேப்பர் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் காலில் எட்ஜில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலலாம் சதை இல்லையோ அந்த கால் எல்லாமே பிச்சு போட்டுடணும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த நண்டு க்ளீன் பண்ணுறது. இப்போ நாம் திருவனந்தபுரம் ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப ஈஸிங்க இது பண்ணுறது. ஒரு ஜாரில் தேங்காய் அண்ட் சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். 1 கப் தேங்காய் அண்ட் 1 கப் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டா போதும். அண்ட் 5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இதை ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, துவையல் கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்துட்டு நல்லா பேஸ்ட் ஆகிட்டு வந்தால் போதும். பார்த்துக்கோங்க, தக்காளி போடல, இஞ்சி போடல, பூண்டு போடல, எதுவுமே போடல. ஜஸ்ட் வெங்காயம் அண்ட் வந்துட்டு தேங்காய். வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ அரைச்சதாக ஒரு பேனில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி புளி ஊற வச்சுருந்தோம் 1 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு. ஸோ அதை வந்துட்டு இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் மஞ்சள் பொடி இதில் ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலையும் இதிலேயே போட்டுக்கலாம், தாளிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி கரைச்சல் அண்ட் வந்துட்டு அந்த பேஸ்ட் ரெண்டுமே வந்துட்டு நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புனாலே மாங்காய் தாங்க பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மீனும் மாங்காவோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இட்ஸ் அல்டிமேட். அண்ட் இப்போ வந்துட்டு மாங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு. மாங்காய் விலை இப்போ கொஞ்சம் அதிகம் தான், மேபி இன்னும் கொஞ்சம் சீசன் வந்துச்சுன்னா கம்மியாயிடும்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் தேங்காய் எண்ணெயோட அந்த டேஸ்ட் வேணும்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நார்மல் கோல்டு வினரே கூட வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு 4 பச்சை மிளகாய் வந்துட்டு கீரி போட்டுக்கலாம். வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது, குழம்போடு சேர்ந்து கொதிச்சாலே போதும். ஃபைனலாக ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற தூணாவை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீனுக்குள்ளே நல்ல காரம் எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகுற மாதிரி.
அடுப்பு மேலே வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு கொதிக்க வச்சுக்கலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. தாளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாக குக்கிங் தான். நமக்கு ரொம்பவே டைம் சேவிங் அண்ட் டேஸ்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்கும். வீட்டில் சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எப்பவும் போல ஓப்பனியாக கமெண்ட்ஸ் மேலே தெரிவிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.